கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திருப்பூர் புறநகர் மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 4ஆம் கட்ட புரட்சி பயணம் மேற்கொள்கிறார். தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 18 இடங்களில் மக்களை சந்தித்து எழுச்சியுரையாற்றுகிறார். மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நலக் கொள்கைகளை நிலைநாட்டிடும் வகையில் கழக தொண்டர்களின் பேரெழுச்சியோடும் பொதுமக்களின் பேராதரவோடும் தஞ்சாவூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 3 கட்டங்களாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் ஏற்கனவே மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மக்கள் விரோத துரோக ஆட்சிக்கு முடிவுரை தேடி தலைநிமிர்ந்த தமிழகம் படைத்திட, தமிழர் வாழ்வு மலர்ந்திட, மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சியை தமிழகத்தில் மீண்டும் அமைத்திடும் லட்சிய வேட்கையோடு திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய தொகுதிகளில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று முதல் 3 நாட்களுக்கு மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தலைமை கழகம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த அறிவிப்பில் தெரிவித்திருந்தது. அதன்படி இன்று நடைபெறும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் தொகுதிகளுக்கு உட்பட்ட 7 இடங்களில் திரு டிடிவி தினகரன் மக்களை சந்தித்து எழுச்சியுரை ஆற்ற உள்ளார். உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து அவர் தனது மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்குகிறார். இதனைத் தொடர்ந்து கொமரலிங்கம் பேருந்து நிலையம், குறிச்சிக்கோட்டை 4 ரோடு, எரிசனாம்பட்டி 3 ரோடு, கெடிமேடு வழியாக கோலார்பட்டி பேருந்து நிலையம், திப்பம்பட்டி பேருந்து நிலையம் வழியாக சென்று மக்களை சந்தித்து எழுச்சியுரையாற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பெதப்பம்பட்டி 4 ரோட்டில் இன்றைய மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை நிறைவு செய்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் தலைமை கழக நிர்வாகிகள், திருப்பூர் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக மற்றும் சார்பு அணிகளின் பொறுப்பாளர்கள், பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர் கழக பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருந்திரளாக கலந்து கொள்கிறார்கள். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.